அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூலை மாதம் திங்கட்கிழமை 27/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய திதி மாலை 5:47 வரை திரியோதசி திதி, பின்பு சதுர்தசி திதி. இன்று பிற்பகல் 12:34 வரை மூலம் நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லாவே இருக்கு. இப்போதான் சந்திராஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. அதுவே உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, ராசிநாதன் செவ்வாயும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. மன அமைதி திரும்ப பழையபடி வரும், மன திடம் கூடும். வருமானம் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரியே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஐடியாலாம் சொல்லி வியாபாரத்தை முன்னுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. அண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 நாளாக ஒரு பணிச்சுமை எக்ஸ்ட்ரா இருந்தது, பாஸுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாமல் இருந்தது. அதெல்லாம் மாறி ஓவராலாக குடும்ப சூழல் இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆகும். மகிழ்ச்சி நல்லா இருக்குது. எல்லாத்தையும் விட தன வருவாய் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்குலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு. ஸோ இன் ஜென்ரல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் சந்திராஷ்டமம் உங்களை மன ரீதியாக நெருக்கி கொஞ்சம் கசக்கி பிழியும். அதனால் அதிகப்படியான மனக்குழப்பங்கள், அதிகப்படியான எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஏமாற்றங்களும் வரும். ஸோ காலையிலிருந்தே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துறீங்க. இன்றைக்கி ரொம்ப எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம், கடின உழைப்பு எதுலேயும் போட வேண்டாம், காசு பணத்தை கொண்டு போய் விரயமாக முதலீடு பண்ணாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. வாகனத்தின் ஏகலத்தில் போகும்பொழுது இந்த எக்ஸ்ட்ரா ரிப்பேர் பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலான்ட்டு போயிட்டு ஒர்க் ஷாப்பில் உட்காராதீங்க, செலவுகளை இழுத்து விட்டுரும். ஜாகிரதையாக இருங்க. உணவு விஷயத்தில் நல்லா ஆராம்ச நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் இருக்க முடியறவங்க. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சராசரியை விட கொஞ்சம் மேம்போக்கான நாள் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் நிதி கையாளும் பொழுது கவனம் தேவை. ஏதாவது பணமாக இந்த காலத்துலலாம் ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. எல்லாமே ஜிபே, பேங்க்கு, ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் அந்த மாதிரி வந்துருச்சு. இருந்தாலுமே பணத்தை பணமாக கையாள்பவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எண்ணி கொடுங்க. ஜாஸ்தியாக பணத்தை விரயம் பண்ணிடாதீங்க. நேர்மையாக இருக்கிறவங்க வாங்கிட்டு எண்ணி பார்த்துட்டு கூட இருந்தால் திரும்ப கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க பாட்டு பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க இந்த நிதி நிலைமையில். வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை. நஷ்டம்லாம் இல்லை, விரயம் இல்லை, விபத்துகள் ஒன்றும் இல்லை. மனசு நார்மலாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தில் சந்தோஷம்லாம் இருக்கும். இந்த நிதியை பணமாக கையாள்பவர்கள் ஜாகிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், சுபாவமாக இன்னைக்கு நல்ல நாள், பாசிட்டிவ் டே. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உத்தியோகத்தில் போயிட்டு வர்றவங்க மகிழ்ச்சியோட மன நிறைவோட இன்றைக்கி ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணோம், நல்ல ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பிரகாரம்தான் இருப்பீங்க. அண்டு கடகராசி பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல யோகமான நாள். நிறைய ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, நிறைய பழ வகைகள் நிறையா சாப்பிடுவீங்க. இயற்கை உணவு, பழம்னாக்கா இந்த ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை தவிர்த்து இன்றைக்கி அதிகமான பழங்கள்,
ஒரு நல்ல சந்தோஷம், யோகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நாள். ஒட்டுமொத்தமாக எல்லாம் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு ஒன்றும் குறைவில்லை, நல்லா இருக்குது. குழந்தைகள் வழியில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்களுடைய ஆடம்பரத்திற்காக. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள், விஷயங்கள், முடிவுகளுக்கெல்லாம் உங்களோட வயதில் மூத்தவர்கள், நீங்கள் மதிக்கக்கூடியவர்கள், இவங்களோட ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான மனநிலையில தான் இருப்பீங்க. அதனால் ஒரு தவறான முடிவு பை மிஸ்டேக் வேணும்னு பண்ண மாட்டீங்க, எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும், நடக்கணும் அப்படின்னாக்கா பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய அறிவுரையும் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு முக்கியம். அது பிரகாரம் கேட்டு நடந்துக்குங்க. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சராசரியை விட மேம்போக்கான நாள், நல்ல நாள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட லைஃப்பில் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட்டு, யார்கிட்டையாவது கைமாத்தா கொடுத்த பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வசூலாயிடும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் கண்டிப்பான துணியில் கேட்டு வாங்கணும். உங்கள் முயற்சி இல்லாமல் வராது. யார் வாலண்டியராக கொண்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டால் கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. மன அமைதி நல்லாவே இருக்குது. வேறு ஒன்றும் இன்றைக்கி கஷ்டங்கள்லாம் கிடையாது. பிரயாணங்கள்லாம் ஜாலியாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல நாள். வாழ்த்துக்கள். கடனை விடாமல் வசூலிச்சிருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி. துளாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு எங்கேருந்தோ ஒரு அதீத தைரியம், துணிச்சல், வீரம், தீரம் எல்லாம் கொப்பளிக்கும். அதனால் நீங்கள் சில பேர் கொஞ்சம் வாய் துடுக்கா இருக்கிறவங்கெல்லாம் போய் தேவையில்லாத வம்பு தும்பு பிரச்சனைகளில் ஈடுபடுறதுக்கான ஒரு அபாயம் உள்ளது. அதனால் உங்களுடைய வீர தீர தைரிய பராக்கிரமங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல முடிவுகள் எடுங்க, தைரியமாக இருங்க. வருமானம் நல்லா இருக்குது. இருந்தாலும் அண்டை வீட்டார், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க, இந்த காம்பவுண்டில் வந்து தென்னை மரம் குப்பை விழுது, அது விழுது, இது விழுது, ரொம்ப நாளாக பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இன்றைக்கி போய் நான் கேட்டுடுறேன் அப்படின்னு போனீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்னு வரும்போது நீங்கள் உங்களை அறியாமல் கொஞ்சம் அதிகப்படியாக பேசிடுவீங்க. அதனால் பிரச்சனைகள் வேண்டாம். ஸோ வாய் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸோ தீரமான முடிவுகள் எடுக்கிறதுல நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க இன்றைக்கி. வெரி குட், நல்லது. சண்டை சச்சரவு வேண்டாம். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தனம், பணமழை கொட்டக்கூடிய நாள். எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். வீட்டுக்கு வரும்போது நல்ல மகிழ்வான மனநிலையோடு வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அதிகமான வருமானம் தொடர்ச்சியாக பர்மனெண்ட்டாக கிடைப்பதற்கான ஊதிய உயர்வோ அல்லது ஏதோ ஒரு கிரேடு சேஞ்சோ அல்லது ஒரு ப்ரமோஷனோ அந்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நாள். ஆகக்கூடி தன பாக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நாள். தன பாக்கியம் நன்றாக இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி நல்லா இருக்கும். உடலும் மனமும் ஒரு புத்துணர்வோடு இருக்கும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நல்ல பொருள் உள்ளதாக, பயனுள்ளதாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்ல நாள். அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னாக்கா கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. நல்ல வீட்டில் சமைச்ச சுத்தமான சாப்பாடை சாப்பிடுங்க. வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. உணவு வந்து வயிற்றுக்கு ஒவ்வாமை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரபிள் வரலாம். வரும்னு சொல்லலை, வரலாம். ஸோ பி கேர்ஃபுல். அவாய்ட் அவுட் சைட் ஃபுட்.
வீட்டிலேயே சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சாதாரணமான நாள் தான். ரொம்ப உற்சாகம் ஊட்டக்கூடிய தகவலும் இல்ல. ரொம்ப டிப்ரஸ் ஆகக்கூடியதும் இல்ல. இருந்தாலும், உங்களுடைய உற்சாக மிகுதியால் சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கிரக பலத்தினால தான் இன்னைக்கு வந்து உங்களுடைய நாள் நல்ல நாளாக அமையும். தனம்லாம் நல்லா தான் இருக்கு. அண்ட் மகிழ்வு நல்லா இருக்கு. உடல் உபாதைகள்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனால் கவனக்குறைவால் நீங்கள் ரெகுலரா செய்யக்கூடிய வேலைகள்ல கவனம் விட்டு போயிடுத்துனாக்கா, அதனால வரக்கூடிய தீமைகளை சமாளிப்பதற்கு கிரக பலம் இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில கண்ணும் கருத்துமா இருங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல நாள், சுபமான நாள், விரயங்கள் இல்லாத நாள். தனம் எப்பயும் எதிர்பார்க்க மாதிரி வரும். இன்று சில குழப்பமான முடிவுகளை கூட, குழப்பமான மனநிலையில் கூட, குழம்பக்கூடிய ஒரு பிரச்சனைகளை கூட தீர்க்கமான தீர்மானமான மனதோட கிளீனாக டிசைட் பண்ணிடுவீங்க. இவ்வளோ நாளாக தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தது, இல்லை வேறு சில பேர்னால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை சிக்கலாக இருக்குது, ஆள் மாற்றி ஆள் அதை ஹேண்டில் பண்ணி பார்த்துட்டாங்க, முடியல. திடீர்னு நீங்கள் போய் அதை டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி நல்ல பேரோட சமுதாயத்தில் நல்ல பேரோட வருவீங்க. எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி வந்து உங்களுக்கு புகழ் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். கும்பராசிக்கு வந்து இன்னைக்கு நல்ல யோகமான நாள், தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள், செயல்கள், பெரிய விஷயங்கள், இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும், நல்ல சிறப்பாக வரும். மெயினாக இந்த விவசாயிகள் வந்து இன்னைக்கு புதுசாக ஏதாவது பயிர் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று இன்னைக்கு வந்து தென்னம்பிள்ளை வைக்கிறாங்க, ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இது பண்ணுறாங்க, நிர்மாணம் பண்ணுறாங்க அப்படின்னலாம் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல லாபம் வரக்கூடிய நாள். எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் இன்று இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தன பாக்கியம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல தனம் வரும். வியாபாரிகளாகட்டும், தொழில் புரிவோர்களாகட்டும், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆகட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தனம் தனம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் தனம்லாம் ஒன்றும் வராது. ஆனால் வேலை ரொம்ப சுலபமாக, மேலதிகாரிகளோட உராய்வுகள் எதுவும் இல்லாமல், நாளைக்கு ஒரு காலத்தில் ஒரு ப்ரமோஷன்னா இவரை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஜாப்பு அந்த மாதிரி பண்ணி முடிப்பீங்க. அதுதான் தனபலம் உத்தியோகஸ்தர்களுக்கு. தொழில் புரிபவர்கள், இந்த சிறு வியாபாரிகள், இந்த சின்ன சின்ன ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்லாம் வச்சிட்ருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கை மேலே காசு. இன்றைக்கி வந்து நல்ல பலன் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, சுகம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷமும் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.